குட் மார்னிங் நாசிக். ரொம்ப நன்றி. நீங்க என்னோட அ அக்கரப்பத்திலிருந்து என்ன தொடர்பு கொண்டிருக்கீங்க. நீங்க கராப்பிட்டிய வைத்தியசாலையில வைத்தியரா பணிபுரிகிறீங்க. நான் பெரியண்ணன் கோபால்ராஜ் கலாநிதி. நான் அமெரிக்காவுல ரசாயனவியல் துறையில பல்கலைக்கழகம் ஒன்றில பேராசிரியரா பணியாற்றுறேன். ஸோ இந்த குட் மார்னிங் சார். கலந்துரையாடல் நாசிக் என்னோட ஈடுபடுறது வந்து எப்படி நம்ம சமுதாயம் பிரிஞ்சுபட்டு இந்த அரசியல்வாதிகளாக அலைக்கழிக்கப்பட்டு, இன்று நாம் இந்த ஒரு வங்குரோத் அடைந்த ஒரு நாட்டில் வாழும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். ஸோ நாசிக் என்ன நினைக்கிறீங்க? ஏன் நம்மளுக்கு இந்த நிலைமை வந்தது? ஏன் நம்ம நாடு இப்படி இருக்காது? ஒரு காலத்தில நம்பலாம் ட்ரீம் பண்ணாங்க, சிங்கப்பூர் மாரி வாழணும்னு சொல்லி. ஆனா சிங்கப்பூர் இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க எக்கானமிக் லெவல்ல மட்டும் இல்ல, எந்த எத்னிக் ஹார்மனி அங்க சிங்கப்பூர்ல நேஷனல் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ், மலே, அ மேண்டரின் அண்ட் தமிழ் தமிழ் ஆல்சோ இன்னொரு பாப்புலேஷன் தமிழ் இருக்காங்க. ஆனா, அந்த லாங்குவேஜுக்கும் உரிய இடத்த குடுத்து, இன ஒற்றுமைய பேணுறனால தான் அவங்க அந்த அளவுக்கு அந்த ஒரு ஒரு பொருளாதார முன்னேற்றம் அடைஞ்சு மிகவும் முன்னேறிய ஒரு சமுதாயமா இருக்காங்க. இன்னொரு விஷயம் அந்த சமுதாயத்துக்கு காரணம், அவங்க ரொம்பவும் கல்வி அறிவுல உயர்ந்த ஒரு சமுதாயம். ஸோ நம்பளுக்கு என்ன நடந்திருக்கு? நம்ப எப்படி ஏன் அப்படி இப்ப தாழ்மையான நிலைமையில வாழ வேண்டியிருக்கு நம்ப மக்கள்? அ ஏன் நம்ப மக்கள் அத பத்தி உணர்றதில்லன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? ஆரம்ப காலத்துல இருந்தே மக்கள் உலகத்திலே எந்த பிரதேசத்துல வாழ்ந்தாலும், எந்த பிராந்தியத்த வாழ்ந்தாலும், தாங்கள் முதன்மைப்படுத்துகிற அடையாளங்கள் அடிப்படையில அவங்கள ஒரு சமூக குழுவாக அடையாளப்படுத்திக் கொள்வாங்க. சிலர் மொழி சார்ந்து அவங்கள ஒரு ஒரு என்ன சொல்றது, அந்த அந்த மொழி சார்ந்த குழுமமாக அடையாளப்படுத்திக் கொள்வாங்க. சிலர் மொழியை தாண்டி மதம் சார்ந்து அடையாளப்படுத்திக் கொள்ற தன்மை இருக்கு. சிலர் அதைத் தாண்டி பிராந்திய ரீதியில அவங்க ஒரே மொழி பேசுபவர்களாக, ஒரே மதத்தை, ஒரே நம்பிக்கையை கொண்டிருந்தவர்களாக இருந்தாலும் கூட, ஆஹ் அந்த மதத்துக்குள்ளே இருக்கிற சில பிரிவினைகள் அல்லது பிரதேசம் சார்ந்த பிரிவினைகளை வச்சுக்கொண்டு, அவங்களுடைய ஒரிஜின்ஸ்ல வித்தியாசங்களை வச்சுக்கொண்டு அவங்கள ஒவ்வொரு சமூக குழுக்களாக அடையாளப்படுத்திக் கொள்ற தன்மை இருக்கு தொடர்ந்து. அப்ப நாம என்ன முழுமையாக ஒரு அடிப்படையில தான் எல்லாரும் பிரிஞ்சு போய் நிக்கிறாங்களோ முழுதும் எடுத்துக்கொள்ள இயலாது. அதே போலதான் இலங்கை. இப்ப ஒவ்வொரு நாடு தேசமாக அவங்க முன்னுக்கு வர்ற சந்தர்ப்பங்கள்ல அவங்க எப்போ வளர்ச்சி பாதை நோக்கி போவாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க உணரணும் இந்த பல்வகைமைகளை ஏற்றுக்கொண்டு, இந்த பல்வகைகள் வேறுபட்ட மொழியை சார்ந்தவர்கள், வேறுபட்ட மத நம்பிக்கையுடையோர், வேறுபட்ட பிரதேசங்கள், அது தொடர்பான வழக்காறுகள், அப்படியான விஷயங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டும் ஒரு தேசமாக நாங்க முன்னுக்கு போகணும் என்று சொல்லி சொன்னால், இந்த பல்வகைமையை நாங்க ஒரு பாசிட்டிவான விஷயமாக எடுத்துக்கொண்டு, அந்த பல்வகைமையில இருக்கிற வேறுபட்ட காரணிகள் ஊடாக நாங்க சர்வதேசத்தை தொடர்பு கொள்றதோட, இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்ப மலையக வாழ் தமிழர்களை எடுத்துக்கொள்ளலாம். அவங்க இந்தியாவோட அதிக தொடர்போட இருக்கிறார்கள். அதே மாதிரி வடகிழக்கு தமிழர்கள் எடுத்துக்கொள்ளலாம். அவங்க போர்னால் நிறைய இடங்களுக்கு இடம்பெயர்ந்து போனாலும் அவங்க அந்தந்த நாட்டுல இன்ஃபுளுன்சியலான ஆட்களாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி முஸ்லிம் சமூகத்தை எடுத்துக்கொண்டாலும் உலகத்தில் எத்தனையோ முஸ்லிம் நாடுகள் இருக்கு. அதே மாதிரி பௌத்தத்தை எடுத்துக்கொண்டாலும் குறிப்பாக இலங்கையில தேரவாத பௌத்தம் இருக்கிறதால அதனூடாக நிறைய வெளிநாட்டு தொடர்பு வெளிநாடுகளோட ஒத்த தன்மை இருக்கு. சோ எங்களுக்கு இடையில இருக்கிற இந்த பல்வகைமையே நாங்க சர்வதேசத்தோட தொடர்பு கொள்றதுக்கான ஒரு மீடியமாக பாவிச்சு கொண்டு எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு ஈடேற்றத்தை, ஒரு முன்னேற்றத்தை எடுத்துக்கு வார மாதிரியாக ஒரு தேசமாக நாங்க முன்னேற வேண்டும். ஆனா இலங்கையில துரதிர்ஷ்டவசமாக என்ன நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னார், சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் தொடர்ச்சியாக இந்த வேறுபாடுகள் வந்து ஒரு அந்நியப்படுத்துற மாதிரியாக, அத அரசியலுக்கு பயன்படுத்துற மாதிரியாக, அல்லது இப்ப தெற்காசியாவை எடுத்துக்கொண்டா இமோஷனல் பொலிட்டிக்ஸ் கூட உணர்வு சார்ந்து உணர்ச்சி வசப்பட்டு அரசியல் அணுகிற அந்த அந்த கலாச்சாரம் அதிகம்ங்கிறதால தாங்கள் அதிகாரத்துக்கு வாரத்துக்காக வேண்டி, தங்களுடைய வாக்கு வங்கிகளை உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த பல்வகைமையை என்ன சொல்ல பாசிட்டிவாக எடுக்காமல் அல்லது நெகட்டிவாக பாவிச்சு கொண்டு என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னால் ஒருவருக்கு எதிராக மற்றொருவரை தூண்டி தங்களுடைய அதிகாரத்தை என்ன சொல்ற தக்க நிலைநிறுத்தி. வச்சுக் கொள்றதின் ஊடாக அவங்க தொடர்ந்தும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பாராளுமன்ற உறுப்புரிமைகள், மாகாண சபை உறுப்புரிமைகள், பிரதேசத்துல உள்ளூராட்சி சபைகள்ல அங்கத்தவர்களாக அவங்க வர்றாங்க. ஆனால் அவங்கள் தொடர்ந்து
என்ன சொல்றாங்க, அவங்களோட பர்சனல் வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் அவங்க எக்கனாமிக்கலி சோசியலி வந்து அடுத்த ஸ்டேட்டஸுக்கு போறாங்க. ஆனா ஒரு தேசமாக மக்களாக நாங்க தொடர்ந்து வீழ்ந்து கொண்டே இருக்கிறோம். சோ மக்கள் முதலாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டி இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் வந்து, இந்த பல்வகைமை ஒரு பொழுதும் நமக்கு ஒரு நெகட்டிவான விஷயம் இல்ல. இந்த பல்வகைமை வந்து எங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயம். அந்த பாசிட்டிவான விஷயத்தை நாங்க எதுக்கு பாவிக்கணும்னு சொல்லி சொன்னால் வந்து, எங்களுக்குள்ள நிறைய கனெக்ஷனை கிரியேட் பண்ணி அந்த பாசிட்டிவோட வேர்ல்டுல இருக்கிற டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டோட எக்கனாமிக்கலி சோசியலி நாங்க கனெக்ட் பண்றதின் ஊடாக வந்து எங்களால வந்து ஒரு நாடாக நிறைய தூரம் பயணிக்க முடியுமாக இருக்கு. இப்ப குறிப்பாக எடுத்துக்கொண்டால் வந்து இலங்கையில் ஆரம்ப கட்டத்துல நான் முதல் சொன்ன மாதிரி மொழி ரீதியாகத்தான் அந்த பிரச்சனை வந்து ஆரம்பிக்கும். எப்படி சிங்களம், தமிழ். அப்ப நீங்க என்ன சொல்ற, நீங்க பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி சிங்கப்பூர் எடுத்துக்கொண்டால் வந்து ஈவன் இங்கிலீஷ், மெண்டரின், அவங்களோட மெலே, அதே மாதிரி தமிழ். அதாவது வந்து எண்ணிக்கையில குறைவாக இருந்தாலும் தமிழையும் ஒரு தேசிய நிர்வாக மொழியாக அங்கீகாரம் செய்வதன் ஊடாக வந்து எல்லா மக்களையும் இன்க்ளூசிவாக அவங்களுடைய ஒரு நாட்டை உருவாக்குற கட்டமைப்புல, அது அரசு கட்டமைப்புல ஒரு ஒரு கூறாக அவங்க எடுத்துக்கொள்றாங்க. இதை எடுத்துக்கொள்றதின் ஊடாக அவங்க பாசிட்டிவா தான் போகுது. அப்ப இலக்கிய ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் மொழி சார்ந்தும் வந்து இந்தியாவோட தமிழ்நாடோட அதிக தொடர்புகளை ஏற்படுத்த முடியும். அது அவங்களுடைய கலாச்சார சமூக முன்னேற்றத்தோட சேர்ந்து பொருளாதார ரீதியான முன்னேற்றத்துக்கும் அது வழிகோலுது. ஆனா இலங்கையில அப்படி எடுத்துக்கொள்ளலே. இலங்கையில குறிப்பா எடுத்துக்கணும் 1956ஆம் ஆண்டு டைரக்டாக வந்து சிங்கள மொழிய மாத்திரம் என்ன சொல்ற ஒரு தேசிய மொழியாக அறிவிச்சு இலங்கையில் வாழ்ற எல்லா தமிழ் பேசும் மக்களையுமே வந்து இவர்கள் இந்த நாட்டிற்கு உரித்தானவர்களா என்ற ஒரு விவாதத்தையும், இவர்கள் உரித்தானவர்கள் அல்ல என்ற ஒரு வெறுப்பு பேச்சையுமே வந்து தங்களுடைய அரசியல் மூலதனமாக கொள்றாங்க. அதுக்கு இப்ப உதாரணமா சொல்ல போனா எனக்கு தெரிஞ்ச வரலாற்றின் அடிப்படையில ஆரம்பத்தில் இலங்கையில் உருவானது ஐக்கிய தேசிய கட்சி. அதனுடைய தலைவராக DS சேனநாயக்க. அதன் பிறகு வந்து இருந்த முக்கியமான லீடர்ஷிப்பாக வர வேண்டிய இந்த SWRD பண்டார் நாயக்கு அது கொடுக்கப்படாம அது டட்லி சேனநாயக்க அப்படின்னு வேற ஒரு என்ன சொல்ல வளமையான அரசியல் அமைப்புகளுக்குள்ள இருக்கிற அந்த உள்ளார்ந்த முரண்பாடு தான் வந்து வெளியே வந்து SWRD பண்டார் நாயக்க தனக்கன்னு ஒரு தனிய கட்சியை உருவாக்கி அந்த தனி கட்சிக்குரிய செல்வாக்க அல்லது ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அவங்க வளர்றதுக்கு வந்து இப்படியான விடயங்களை வந்து அவங்க பயன்படுத்தினாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவர் பயன்படுத்தின அந்த ஆயுதம் வந்து அவர் நினைச்சுக்கொண்ட ஒரு பக்கம் தான் சொல்லி அது ரெண்டு பக்கம். அதை சம்டைம்ஸ் அது அவங்களே வந்து அதை பாதிச்சிடும். சோ ஆனா அது அவரையே பாதிச்சது. இறுதியில அவருடைய இறுதி தருணங்களுக்கு வந்து அந்த அரசியல் ரீதியாக அவர் எடுத்த அந்த ஒரு அணுகுமுறையை வந்து அவர் உயிருக்கு ஆபத்தாகவும் போய் முடிஞ்சது. சோ இப்படியாக அந்நியப்படுத்துறகன் தொடர்ந்தும் வந்து என்ன சொல்றேன், ஆரம்பத்துல வந்து இப்ப நான் வந்து எனக்கு 29, நான் இப்பதான் விடயங்களை தேடி அறிஞ்சு கொண்டிருக்கிறேன். எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிற இன்னொரு விஷயம் தான் வந்து மலையக தமிழ் மக்கள். ஏன்னு சொல்லி சொன்னால் வந்து அவங்களுக்கு நடந்திருக்கிற கொடுமைகள் வந்து நான் அறிஞ்சிருக்கல ஆரம்பத்துல. ஏன்னா பல்கலைக்கழக பருவம் வரும் வரைக்கும் நான் அறிஞ்சிருக்கவே இல்லை. ஏன்னு சொல்லி சொன்னா வந்து அவங்கள என்ன சொல்ற அந்த கால பகுதியில உலகத்துல வல்லரசுகள் நாடுகளை பிடிச்சு என்ன செய்வாங்க, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து ஒரு மக்கள் கூட்டத்தை வந்து வேலைக்காக எடுத்துக்கொண்டு போற ஒரு விடயத்துல அவங்க இலங்கைக்குள்ள வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இலங்கையில ஒரு குறிப்பிட்ட காலம் குடியுரிமையே இல்லாம இருந்திருக்கிறாங்க செய்தி வந்து எனக்கு வெரி ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னு சொல்லி சொன்னா வந்து நான் வந்து எங்கட ஜெனரேஷன் வந்து இன்டராக்ட் பண்ணக்குள்ள அப்படி எந்த விதமான விடயங்களும் இப்போதைக்கு இல்லை. பட் அவங்க இவ்வளவு பெரிய வழிகளோட வந்திருக்காங்கிற விஷயம் வந்து இட் இஸ் ஷாக்கிங் டு மீ. இட்ஸ் நியூ டு மீ. இட்ஸ் a history. அதோட வந்து அவங்க 200 வருடங்கள். சோ நான் இப்ப நீங்க சரியான ஒரு பாயிண்ட்க்கு வந்திருக்கீங்க. இந்த மலையகத்தை நீங்க கொண்டாந்துருக்கீங்க. நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அந்த தலைவர்கள் பண்டாரநாயக்க, JR ஜெயவர்தன அவங்க எல்லாம் எடுத்த அந்த இனவாதத்துவ தலைவர் அந்த தீர்மானங்கள் நம்ம இனங்களையும் எல்லாத்தையும் பிரிச்சு இவ்வளவு யுத்தத்துக்கும் கொண்டு சென்று இன்று நாம் வங்குரோத்து நிலைமைக்கு வந்து நிக்கிறோம்.
இது இன்னும் இன்றும் இருக்கிற தலைவர்கள் அந்த குறுகிய மனப்பான்மையோட நீங்க சொன்ன மாரி பிராந்தியவாதம். ஈவன் கிழக்குல உங்க ஏரியா பார்த்தாலும் நான் சாய்ந்தமருதுல சம்மாந்துறையில நான் அங்க டீச் பண்ணேன். அங்க சவுத் ஈஸ்டர்ன் யுனிவர்சிட்டில லெக்சரரா இருந்தேன். எனக்கு தெரியும் இந்த ஊரும், ஒலுவிலும், அக்கரப்பத்தும் எவ்வளவு முரண்பாடுபட்டு கொண்டு நீங்க செய்வீங்க. அதே மாரி தான் மலையகத்துல நீங்க சொன்ன மாரி மலையக மக்கள் வாழ்க்கை வந்து இப்ப எடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான வாழ்க்கை. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த தலைவர்கள். நீங்க கிட்டத்தட்ட பார்த்திருப்பீங்க. தலைவர்கள் டெலிவிஷன்ல ஒரு நேரடி தொலைக்காட்சி நிகழ்ச்சியில சண்டை போடுறாங்க. ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் சொல்றாரு. ரொம்ப கீழ்த்தரமான குற்றங்கள சார்த்திக் கொள்றாங்க 2 பேருக்கு முன்னாடி. இவங்க தான் தலைவர்ன்னு டிக்ளேர் பண்ணி நம்பள ஆள்றாங்க. ஆனா, என்ன நடக்குதுங்கன்னா, அங்க உள்ள மக்களுக்குரிய கல்வி உரிமைய பறிச்சிருக்காங்க. கல்வி உரிமை எல்லாருக்கும் சமமா கிடைக்கிறதில்ல. ஸோ போய் பார்த்தா தெரியும், எவ்வளவு மோசமான நிலைமையில அந்த மக்கள் வாழ்றாங்கன்னு. இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, இங்க யுஎஸ்ல நான் வாழ்றேன். அ கமலா ஹாரிஸ். கமலா ஹாரிஸ்ட ஹிஸ்டரிய பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து ஒரு தமிழ் பெண்மணி. தமிழ்நாட்டுல இருந்து வந்தவங்க. தமிழ் பெண்மணி. கமலா ஹாரிஸ நேத்து ஜனநாயக கட்சி ஜனநாயக கட்சியில ஜனாதிபதி தேர்தல்ல போட்டியிடுறதுக்கு நியமிச்சிருக்காங்க. ஒரு தமிழ் பெண்மணிக்கு அவ்வளவு அரை தமிழ் பெண்மணி, அரைவாசின்னு வைங்களேன். அவ்வளவு இன ஒற்றுமை ஏற்படுத்தி, ஸோ மல்டிபிள் மல் திஸ் இது எத்னிசிட்டி இங்க இருக்க டைவர்சிட்டி தான் எங்களோட ஸ்ட்ரெங்த். அமெரிக்காவுல உள்ள பன்முகத்தன்மை தான் எங்கள்ட்டு ஸ்ட்ரெங்த். அங்க இருக்கிறது என்னன்னா, அந்த பன்முகத்தன்மை வந்து அந்த அரசியல்வாதிகளுக்கு தான் ஸ்ட்ரெங்த். நாட்டுக்கு அழிவு, பேரழிவு. ஸோ அந்த பர்ட்டிகுலர் விஷயத்த நம்ப இப்ப எடுத்து சொல்றோம். அ இது வந்து நம்ப பாமர மக்களுக்கு, படிக்காத மக்களுக்கு போய் சேரணும். அவங்க கொஞ்சம் நெனச்சு பார்க்கணும். படிச்ச மக்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லி, இந்த விஷயத்த பார்க்கணும். நம்ம சொன்ன மாரி இப்போ ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கு. இந்த குறைய நிவர்த்திருக்கிறதுக்கு. என்பிபி அனுரகுமார திசாநாயக்க திசைகாட்டியில வந்து, அவர் வந்து பிரெட்டி மச் லீ குவான் யூ மாதிரி, சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர் மாரி தான் நான் பார்க்குறேன். இந்த நம்ப ஊர்ல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த அரசியல்வாதி லீ குவான் யூ, இந்த அரசியல்வாதி அவனுங்கெல்லாம் பொய்க்காரனுங்க. ஒரு கல்வி அறிவோ, எந்த ஒரு அறிவும் இல்லாம, இந்த கல்வி அறிவற்ற மக்கள வச்சு வாக்கு வங்கிய தங்களுக்கு நீங்க சொன்ன மாரி நீங்க ஆரம்பத்தில விளக்கப்படுத்தின மாரி, அவங்களுக்குரிய வாக்கு வங்கிகள கணக்கா வச்சுக்கிட்டு, அதிலிருந்து பார்லிமென்ட் போறது, அவங்களுக்குரிய உரிமைகள பெற்று, சலுகைகள பெற்று வாழ்றது, நம்மள பிரிச்சு ஆள்றது. அதே தான் அவங்க வாழ்க்கையா இருந்தது. இப்ப அந்த நிலைமையில போய் தான் இப்படி வந்திருக்கோம். ஸோ இந்த முறை நான் நினைக்கிறேன், மக்கள் இந்த துயரமான இந்த நிலைமைக்கு காரணம் இந்த அரசியல்வாதிகள்ங்கிறத உணர்ந்து, அனுரகுமார திசாநாயக்கு வாக்களிச்சாங்கன்னா, நம்ப இந்த வலையிலிருந்து வெளியில வரலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அத பத்தி? அதுதான் என்னுடைய நிலைப்பாடுமாக இப்போதைக்கு இருக்கு. ஏன்னு சொல்லிட்டு நான் வந்து இப்ப நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணீங்க தானே அந்த இந்த ஊர் அக்கறை பத்தன்னு சொல்லி. உண்மையுமே இப்ப நம்ம வடகிழக்கு தமிழர்கள், அதுக்கு பிறகு அது வந்து மொழி ரீதியான முரண்பாடுகள், அது ஒரு ஆ ஆயுத விடுதலை போராட்டமாக மாறி, அது கல அது சகோதர விடுதலை இயக்கங்களுக்கு இடையில போராட்டம் பிரச்சனைகளாக மாறி, சகோதர விடுதலை இயக்க பழிவாங்கல் கொலைகள். அதுக்கு பிறகு வந்து ஒரு அமைப்பு வந்து கடும் ஸ்ட்ராங்காக வந்து நின்று இலங்கை அரசாங்கத்தோட போரிட்டு, அதனால பெரிய ஒரு பேரழிவு ஏற்பட்டுச்சு. ஆ அதே மாரி மலைய தமிழ் மக்கள பிரச்சனை மாதிரியே, நான் ஒரு முஸ்லிம் சமூகத்த சேர்ந்த ஒருத்தர். முஸ்லிம் சமூக இளைஞராக பெரிய ஒரு அதிருப்தி வந்து எனக்கு மட்டுமில்ல, ஜெனரலாக இலங்கையில இருக்கிற எல்லா முஸ்லிம் இளைஞர்களுக்குமே இருக்கு. எங்களுடைய அரசியல் தலைவர்கள பற்றி. இப்ப அவர்கள வந்து நாங்க ஒட்டுமொத்தமாக நாங்க இன்னொரு கட்சியோ, இன்னொரு மனிதரையோ இந்த ஜனாதிபதி தேர்தல்ல ஆதரிக்கிறோம் என்கிற கோணத்துல அணுகாம, நாங்க பார்க்கிற சந்தர்ப்பத்துல உதாரணத்துக்கு சொல்லப்போனால், அ அஷ்ரப் அவர் ஒரு சட்டத்தரணி. அவர் சமூகத்த பற்றின ஒரு நல்ல புரிதலோட, இலங்கையில இருக்கிற எல்லா முஸ்லிம்களையும் வந்து ஒரு ஜனநாயகப்படுத்துற பணியில தான் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அதுதான் இலங்கையிலேயே முஸ்லிம் என்ற பெயரோட ஒரு பலமாக உருவான ஒரு அரசியல் இயக்கம். அதுக்கு முதல் வந்து என்ன சொல்லாங்க சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, அதே மாதிரி தமிழர் விடுதலை கூட்டணி தான் வந்து முஸ்லிம்களுடைய வாக்குகளும் சரி, முஸ்லிம்களுடைய பிரதிநிதிகளும் சரி பிரிஞ்சு போய் கொண்டிருந்தாங்க. சோ இந்த நிலைமை மாறி ஒரு தனிப்பெரும் அமைப்பாக முஸ்லிம் காங்கிரஸ் வளர்ச்சி வருது. அது அப்படியே வளர்ந்து போகுது. அஷ்ரஃபுடைய மறைவு வரங்காட்டிலும் வந்து அது
பெரிதாக அந்த தலைமைத்துவத்துல குழப்பம் பெறல. ஆனா தலைமைத்துவத்துல குழப்பம் இருந்துச்சு. தலைவராகவும் தவிசாளராகவும் இருந்த அஷ்ரஃபும் சேகசீனுக்கும் இடையில வந்து குழப்பங்கள் வந்து, அதுல நீங்க சொல்ற மாதிரி பிராந்திய ரீதியான பிரச்சனைக்கு நீங்க சொல்றது எப்படி என்றால் வந்து அஹ், ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லி இந்த அம்பார மாவட்டத்துல அதற்கு அப்பால் உள்ளவர்கள், அதற்கு வடக்கே உள்ளவர்கள் ஒரு விதமாகவும், கிழக்கே உள்ள நாங்க வேறு, சாரி தெற்கே உள்ள நாங்கள் வேறு என்ற விதமான ஒரு அரசியல் மனப்பாங்களை தான் அந்த பிரச்சனை உருவாகிறது. என்ன சொல்ல, அரசியல் விருப்பு வாக்குல ஒன்றுக்கு மட்டும் அழியுங்க ஒரு புறத்துல போஸ்டர்ஸும், ஒன்றுக்கும் இரண்டுக்கும் அழியுங்க சொல்லி இன்க்ளூசிவா இன்னொரு போஸ்டர்ஸ் அதெல்லாம் அந்த குழப்பம் ஆரம்பிச்சு சேகர் இப்பயும் சச்சினுங்கிறவர் வந்து கண்டி மாவன எல்லையை பிரிச்சு பார்க்கிறதும், கம்பளை பிரிச்சு பார்க்கிறதும், வடக்கு கிழக்க பிரிக்கிறதும், ஒரே இனம், ஒரே exactly. மொழி, ஒரே தாய் பிள்ளைகள். ஏன்னா, எப்படி பிரித்து ஆள்றத, எப்படி அது கையாளுறாங்கன்னு அது வந்து பார்க்கிறது இது நல்ல என்னத்துக்கு என்றால் உதாரணம். வந்து அவங்களுடைய அதிகாரம் தான். அவங்களுக்கு தாங்கள் பிரதிநிதிகளாக தாங்கள் அதிகாரத்துக்கு வர்றதுக்காக வேண்டி இந்த மனிதர்களுக்கு இடையில நான் ஆரம்பிச்ச மனிதர்களுக்கு இடையிலேயே வந்து காலகாலமாக இருக்கின்ற வித்தியாசங்கள் தானே அது. ஆனா அந்த வித்தியாசங்களை வந்து பெரிய கோடாக போட்டு அதை ஒரு பெரிய விஷயமா காட்டி அதற்கு அப்பால் இருக்கிறவர்களை அந்நியர்களாகவும் இந்த அந்த கோட்டிற்கு உள்ளே அந்த வட்டத்திற்கு உள்ளே இருப்பவர்கள் நாங்கள் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் என்றும் தொடர்ந்தேர்ச்சியாக அவங்க வந்து மக்களை வந்து பிரிவினைவாத அரசியலுக்குள்ள வந்து தள்ளுறதால வந்து அவங்களுடைய அதிகாரத்தை பெற்றுக் கொள்றாங்க. உதாரணம் சொல்ல போனா அம்பாறை மாவட்டத்துல பெரம்பலை மட்டும் எடுத்துக்கொண்டாங்க. இலங்கையிலே வந்து முஸ்லிம்கள் அதிகமாக வாழ்கின்ற மாவட்டம் அம்பாறை மாவட்டம். சோ அம்பாறைல அதுவும் கரையோர பிரதேசங்கள். அப்ப இப்ப என்ன சொல்ல, ஆரம்பத்துல முஸ்லிம் காங்கிரஸ் இந்த வேறுபாடு குறிப்பிட்ட ஒரு பாலம் அல்லது குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு வடக்கு தெற்கு என்ற ஒரு பிரச்சனை வந்தது. அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக வந்து கிழக்கை சேர்ந்த தலைமைகள் என்ற ஒரு தேவை, அல்லது வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சி தலைவர் கண்டியை சேர்ந்த தலைமை எப்படி கிழக்கு முஸ்லிம்களுக்கு தலைவராக முடியும், அல்லது வடக்கை சேர்ந்த ஒருத்தர் எப்படி கிழக்கு முஸ்லிம்களாக தலைமையேற்க முடியும் என்று சொல்லி தொடர்ந்து இப்படியான பிராந்திய ரீதியாக தங்களை வேறுபடுத்தி கொண்டு மக்கள் பிரதிநிதிகள் சொல்லப்படுகிறவர்களும் வந்து தொடர் தேர்ச்சியாக மக்களை என்ன செய்யறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க வந்து ஒரு தேசிய ஒற்றுமையை நோக்கி அல்லது பிரிவினைவாதங்கள் கடந்து ஒரு மக்கள் அரசியல், ஒரு மக்களுக்கு உரித்தான இலங்கைக்கு உரித்தான சமூக பொருளாதார கட்டமைப்பு நிறுவி அதனூடாக மக்களும் நாடும் முன்னேற வேண்டும் என்கிற ப்ரையாரிட்டியை தாண்டி அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கொள்வது இந்த வேறுபாடுகளின் ஊடாக எப்படி நாங்கள் உணர்ச்சியை தூண்டி என்ன செஞ்சு கொள்ள இயலும், தங்களுடைய வாக்கு வங்கிகளை பலப்படுத்திக் கொள்ள இயலும், அதிகரித்துக் கொள்ள இயலும்ங்கிறதான் அவங்களுடைய தொடர்ச்சியான அவங்களோட முனைப்பாகவும் அவங்களோட செயற்பாடாகவும் இருக்கு. அதனால முஸ்லிம் சமூகத்து இளைஞர்கள் வந்து கடுமையான அதிருப்தியோட இருக்கிறாங்க. அண்மை காலத்துல இடம்பெற்ற சில சம்பவங்களும் கூட அப்படி ஒரு அதிருப்தியில இருக்கிறாங்கிறதுக்கு ஒரு ஆதாரம். சோ எனக்கு தெரிஞ்ச வகையில வந்து முஸ்லிம் தலைவர்களாக இருந்தாலும், மலையக தமிழ் மக்களுடைய தலைவர்கள் சொல்லிக் கொள்வதாக இருந்தாலும், வடகிழக்கு தமிழ் மக்களுடைய தலைவர்களாக சொல்லிக் கொள்வதாக இருந்தாலும், எங்களுடைய சமூகம் சார்ந்து சில பிரத்யேகமான தனித்துவமான பிரச்சனைகள், கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் எல்லாம் இருக்கு. அதை இல்லைன்னு யாருமே சொல்லல, அப்படி இருக்கு விஷயங்கள். ஆனால் அதை மட்டுமே வந்து தங்களுடைய அரசியலாக வைத்துக் கொள்வதுதான் இங்க பிரச்சனை. தேசிய நீரோட்டத்தில் இருக்கிற கட்சிகளோட சரி, பெருந்தலைவர்களோட சரி, நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மக்கள் சார்ந்த மக்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு இருக்கின்ற தனித்துவமான பிரத்யேகமான நிலம் சார்ந்த தங்களுடைய சமூக கலாச்சார மதம் சார்ந்த உரிமை பிரச்சனைகளாக தான் சரி, அதுகளையும் சேர்த்து கொண்டு ஒரு நாடாக நாங்கள் எப்படி ஒரு முடிவை நோக்கி போறது. இப்ப இலங்கை மக்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு இலங்கை மக்கள் மத்தியில வந்து இந்த பிரிவினைவாதம் மிகவும் குறைந்து காணப்பட்ட ஒரு காலப்பகுதி தான் 2022 காலப்பகுதி. ஏன் என்று சொல்லி சொன்னால் வந்து உண்மையாக எங்களுக்கு எல்லா மனிதர்களுக்கும் இருக்கின்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்றதுதான் எங்களோட உண்மையான எல்லாருடைய பிரைம் கன்சர்ன். ஆனா அந்த பிரைம் கன்சர்னை வந்து அவங்க உளவு காலமே வந்து அரசியல் விழிப்புணர்வுன்றதுக்கோ அரசியல்ல வந்து மக்களை தங்களை ஆதரிக்கிறதுக்கான ஒரு டூலாக பயன்படுத்தல. அவங்க முதல்ல அங்க பேசிக்கொண்ட மாதிரியான இன மதம் கலாச்சாரம் பிராந்தியம் சார்ந்த விடயங்களை தான் தொடர்ந்து யூஸ் பண்ணி கொண்டிருந்தாங்க. ஆனா மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்கே என்ன சொல்ற லைன்ல நிக்க வேண்டிய அல்லது வந்து அதை பெற முடியாத ஒரு சூழ்நிலை உருவான பொழுதுதான்
மக்கள் முடிவெடுக்கிறாங்க வந்து இந்த தலைவர்கள் எல்லாம் வேலை இல்லை, எங்களுக்கு எங்களுடைய அடிப்படை உரிமைகள் வேண்டும், எங்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். அதற்கு இனமோ மதமோ கலாச்சாரமோ அல்லது பிராந்தியங்களோ தடை இல்லை என்கிற விடயம் அந்த மக்களுக்கு உணர்ந்துதான் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து 69 லட்சம் வாக்குகளை பெற்று நம்ம யாருமே எதிர்பார்க்கல அப்படி ஒரு இமாலய எல்லையை அடையலும் என்று சொல்லி. அதே மாதிரி பாராளுமன்றத்துல 3இல் 2 பெரும்பான்மை, தனி மெஜாரிட்டி, யாருமே பார்லிமெண்ட்ல என்ன பாஸ் பண்ண எந்த பில்லையுமே கொஸ்டின் பண்ண இல்லாத லெவலுக்கு இருந்த ஒரு ஜனாதிபதி, நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி, அதுவும் 20வது சீர்திருத்தத்தோடு சேர்ந்து ஒரு அதிக பலம் பொருந்தி அதிக அவங்களோட இருந்த ஒரு ஜனாதிபதியை வந்து என்ன சொல்ற வாக்குகளினூடாக வீட்டு அனுப்பாம அவங்கள வந்து அதிகாரத்தில் இருந்து அவருடைய பதவியில் இருந்து அவருடைய இருக்கையில் இருந்து வந்து மக்கள் போராட்டத்தினூடாக வெளியனுப்பின ஒரு ஸ்பெசிபிக்கான வரலாற்று செய்திய உலகுக்கு சென்ற நாடாக இலங்கை மாறினது. சோ நான் நம்புற விஷயம் வந்து அது இதற்கு பிறகு வார தலைமுறைகளுக்கு வந்து ஒரு நல்ல உதாரணம். ஏனென்று சொல்லி சொன்னா வந்து எங்களுக்குரிய நான் முதல் சொன்னமான இன மத கலாச்சார மொழி சார்ந்த பிராந்தியம் சார்ந்த வேறுபாடுகள் இருக்கு, தனித்துவமான பிரச்சனைகள் இருக்கு, அதை நோக்கியும் கவனம் செலுத்த வேண்டும், அதற்கும் தீர்வு வேண்டும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை விட எங்களுக்கான பிரைம் கன்சர்ன் வந்து எங்களுடைய சமூக பொருளாதார நிலைமை வந்து முதல்ல ஸ்டேபிளா இருக்கணும், நாங்க வாழணும், நாங்க எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நாளாந்த வேலைகளை வந்து எந்தவித தங்குதடையும் இன்று எங்களால செஞ்சு கொள்ள இயலும் என்று சொல்லி சொன்னாதான் அடுத்த கட்டமாக இத பேச முடியும். சோ நம்மளோட டிஸ்கஷன் எனக்கு விளங்குற வகையில வந்து ரைட், இந்த பிரைமான விஷயத்தை எப்படி நாங்க அது எந்த காரணிகளால வந்து அது வீழ்ந்து இருக்குது, அதை நாங்க எப்படி வந்து எப்படி மாற்ற வேண்டும், இதுக்கு பிறகு இந்த தலைமுறை எப்படி சிந்திக்க வேண்டும், அது மாற்றத்தினூடாக வந்து நாடு எதை நோக்கி பயணிக்க வேண்டும், அதற்கு அந்த பயணத்துல இந்த பிரச்சனை எப்படி உள்வாங்க வேண்டும் என்கிற மாதிரியாக எங்களுடைய கலந்துரையாடலை நாங்க தொடரலாம் நினைக்கிறேன். நீங்க சரியா சொன்னீங்க. இந்த விஷயம் உண்மைக்கு அந்த உணர்வுபூர்வமா நம்மளோட கலாச்சாரம், பிராந்தியவாதம் அதுகளை முன்னுரிமைப்படுத்தி உங்க வாக்குகளை அளிக்க போற நேரம், அத தீர்மானப்படுத்தி தான் எதிர்கால திட்டங்களும் வகுக்கப்படும். உங்க வாழ்க்கையும் பாழாக்கப்படும். நம்ப என்ன சொல்ல வரோம்னா, இப்ப நம்ப வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் நடக்கணும். அதுக்கு தேவையான எத்தனையோ விஷயங்கள் தேவை. கல்வி முக்கியமானது கல்வி விஷயம். அந்த கல்விய உரிமைய நிராகரிச்சு, நீங்க சொன்ன மாரி ஆட்கள் அந்த கியூல வரிசையில போய் அவங்க சாப்பாட்டுக்கும், கேஸுக்கும் இருந்த நேரம் தான் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு, இந்த தலைவர்கள் நம்மள ஏமாத்திட்டாங்கன்னு. இப்ப என்ன செய்றாங்க, திருப்பி கொஞ்சம் கேஸ குடுத்தோனே, சாப்பாட்ட குடுத்தோனே, திருப்பி எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாம் போறாங்க. ஆனா, அவங்க அதுக்கு உரிய காரணம் என்னன்னா, ஃபண்டமென்டல் அந்த ரேஷனல் திங்கிங், ஒரு பகுத்தறிவாய்ந்து ஒரு தீர்மானத்த எடுத்து, ஒரு வாக்களித்து தலைவர தேர்ந்தெடுக்கிற பக்குவம் இல்லாத மக்கள் இன்னும் நிறைய பேர் நம்ம மத்தியில இருக்காங்க. படிச்ச எத்தனையோ பேரும் இருக்காங்க. அது ரொம்ப சர்ப்ரைஸ். நான் சில நேரம் பார்க்குற நேரம் படிச்சவங்க சொல்றாங்க, இப்பன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லையே, இப்படியே போய்க்கிட்டு இருப்போம்ன்னு." அது என்ன குருட்டுத்தனமான ஒரு முடிவுன்னு எனக்கு தெரியல. கண்ணு, காது இல்லாதவங்களா? உங்க இவ்வளவு விஷயம், இவ்வளவு நடந்த பிறகும் எனக்கு இருக்கிற ஒரு விஷயம் சொன்னா, நிறைய பேர் வந்து நினைச்சு கொள்றாங்க வந்து ஒரு ஏதோ ஒரு துறை சார்ந்து அவர் கற்கிறது வந்து அவர் அரசியல் ரீதியான சரியான தெரிவை செய்யறதுக்கான ஒரு அடிப்படை. நான் அப்படி நினைக்கல. அவர் எந்த துறை சார்ந்து கற்றவர்களாக இருந்தாலும் அரசியல் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு அடைகிறங்கிறது வந்து இன்னொரு விடை. சோ அது பாமர மகன் சில நேரங்கள்ல வந்து நிறைய விடயங்களை கற்காத ஒரு ஆளாக இருந்தாலும் அரசியல் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு இருக்கு. அதே மாதிரி எங்களுக்கு என்ன சொல்ல, நாங்க பல்கலைக்கழகத்துல இருக்கிற நேரங்கள்ல வந்து சில பேராசிரியர்கள் இருப்பாங்க வந்து மதம் சார்ந்து இனம் சார்ந்து அந்த நேரங்கள்ல இருந்த வெறுப்பு பிரச்சாரங்களை வந்து அவங்களையும் ஏற்றுக்கொண்டு பல்கலைக்கழகத்திலேயும் இருக்கின்ற மாணவர்கள்ல வந்து அதே வெறுப்பு பிரச்சாரத்தின் ஒரு அங்கமாக என்ன சொல்ற டிஸ்கிரிமினேட் பண்ற விஷயம் இருந்தது. சோ நான் அந்த நேரம் தான் யோசிச்சு புரிஞ்சு கொண்டேன் வந்து பொலிட்டிக்கல் அவேர்னஸ்ங்கிறது வந்து டோட்டலி டிஃபரெண்ட் ஃப்ரம்
எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ நாசிக் நீங்க சொன்னது சரி. அந்த பகுத்தறிவு வந்து இந்த கல்வி அறிவோட சேர்ந்த பகுத்தறிவும், சாதாரண அரசியல் முதிர்ச்சி உள்ள பகுத்தறிவும் வித்தியாசமா நான் பார்த்துருக்கேன். நல்லா படிச்ச உயர்ந்த நிலைமையில உள்ளவங்களும் இந்த கீழ்த்தரமான அரசியல இன்னும் அங்கீகரிக்கிறவங்க இருக்காங்க என் மத்தியில. அதே நேரம் நான் ஒரு சில இன்டர்வியூஸ் பார்த்தேன். அ சில பாமர மக்கள் சில பேரு ரொம்ப பகுத்தறிவோட ஒரு வார்த்தை சொல்றாங்க. அவங்க இது என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி நடந்துச்சுன்னு அவங்களுக்கு நெனச்சு பார்க்கக்கூடிய பகுத்தறிவு உண்மைக்கு பார்க்க போனா, நீங்க சொன்னது சரி. படிச்சவங்க யாரு, படிக்காதவங்க யாருங்கிறத தீர்மானிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ நீங்க அனுரகுமார திசாநாயக்க அவரோட அ வாக்க எப்படி முஸ்லிம் மக்கள், நம் தமிழ் மக்கள் எப்படி அளிக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க? என்ன பொறுத்தவரைக்கும் வந்து இந்த நாட்டுல இவ்வளவு காலமுமே ஒரு ஜனாதிபதி தேர்தலாக வர்ற சந்தர்ப்பங்கள்ல வந்து எப்பவுமே யோசிக்கிற வந்து who is less evil, குறைந்தபட்ச எங்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய கெடுதி விளைவிக்கக்கூடியவர் யார் என்கிற அடிப்படையில தான் நம்முடைய வாக்குகள் அளிச்சு வந்திருக்கிறாங்க. ஆனா இந்த முறை வந்து 3 போட்டியாளர்கள் வந்திருக்கிறாங்க. அதுல ஒரு போட்டியாளர் மிக நீண்ட காலமாக அவர் ஒரு சிங்கள பௌத்த சமுதாயத்திலிருந்து வந்தவராக இருந்தாலும் கூட எல்லா மக்களையும் இலங்கையினுடைய ஒரு தாய் மக்களாக கருதி கொண்டு அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை கலந்துரையாடுவதற்கும் அது சார்ந்து இருக்கின்ற அடிப்படை உரிமைகளை உறுதிப்படுத்துகிற வகையில இவ்வளவு காலம் ஒரு நல்ல ட்ராக் ரெக்கார்டை வச்சு கொண்டிருக்கிறார். சோ அதனால என்னுடைய தெரிவு அல்லது நான் இந்த என்ன சொல்றேன், இலங்கையில இருக்கிற தமிழ் மற்றும் முஸ்லிம் அல்லது தமிழ் பேசும் மக்களுடைய தெரிவு எப்படி இருக்கணும் என்று நான் ஆசைப்படுறேன்னு சொல்லி சொன்னால் வந்து இனியும் நாங்கள் இனம் மதம் மொழி சார்ந்து மட்டும் சிந்திக்காம ஒரு தேசமாக முன்னேற வேண்டுமாக இருந்தால் நாங்க மீண்டும் கியூலையோ லைன்லயோ நின்று அடிப்படை எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாதபடியான சூழ்நிலை உருவாகாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அதுக்கு இந்த அரசு நிர்வாக கட்டமைப்பில் உள்ள ஊழல், கொள்ளை, வீண் விரயம், அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு இருக்கின்ற அதிகப்படியான சலுகைகள், அவங்களுக்கு கொடுக்கப்படுற சொகுசுகளை தாண்டி சட்டத்தின் ஆட்சி தேவை. அது சட்டத்தின் ஆட்சி அதையும் வலுவாக இந்த நாட்டுல எடுத்துட்டு போற வகையிலான ஒரு நிர்வாகம் சார்ந்த ஒரு சிஸ்டம் சார்ந்த ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. எனவே இருக்கிற பிரதானமான வேட்பாளர்கள் 3 பேர்ல வந்து 2 பேர் வந்து எக்ஸிஸ்டிங் ட்ரெடிஷனல் பொலிட்டிக்ஸ்ல வந்த விளைவுகள். அவங்களால சுத்தி இருக்க கூட்டத்தை பார்த்தாலே தெளிவா தெரியும் மக்களுக்கு என்ன மாதிரி அரசியல்வாதிகள் எப்படி ஆட்கள் மறந்தாங்கன்னு எனக்கு என்ன தெரியல. அரசியல்வாதி முகங்களை பார்த்தாலே தெரியும் என்ன மாதிரி ஊழல்லையும் லஞ்சத்திலையும் அதுல இதுல ஈடுபட்ட மக்கள் அந்த அரசியல்வாதிகளை சுத்தி இருக்காங்கன்னு. அனுரகுமார திசாநாயக்க சுத்தி யாராவது ஒரு ஒரு ஏதாவது குற்றம் இழைத்தவர் இருந்தாருன்னா நம்ம இந்த கதையெல்லாம் கதைக்கவே தேவையில்லை. நம்ம கதைக்க வர்ற அவங்களுக்காக நம்ம வந்து வாதாட போறது இல்லை இங்க என்ன. எக்ஸாக்ட்லி. சோ அந்த சிஸ்டம் சேஞ்ச் எடுத்துக்கு வர்றதுக்கான தனிப்பட்ட ஆளுமைகளையும் தனிப்பட்ட திறன்கள் மற்றும் நல்ல பாஸ்ட் அவர ட்ராக் ரெக்கார்ட் குட் அந்த விஷயத்துல, அதே மாதிரி அவங்கள சுற்றி இருக்கிறவங்க அடுத்தது அவங்கள சுற்றி இருக்கிறவங்க ட்ராக் ரெக்கார்டையும் பார்க்கிற சந்தர்ப்பத்துல 3 பிரதான வேட்பாளர்களையுமே வந்து திசை காட்டுறதுக்கு நாட்டை நம்ம திக்கற்ற தேசமாகத்தான் நாங்க போய் கொண்டிருக்கிறோம். எனவே எங்க இந்த திக்கற்ற தேசத்துக்கு ஒரு நல்ல திசை காட்ட வேண்டி இருக்கு. அதுக்குரிய திசை காட்டியாக திசை காட்டி சின்னத்திலேயே போட்டியிடுற அனுரகுமார திசாநாயக்க தோழர் தான் வந்து பொருத்தமானவராக இருக்கிறார், பிரதான வேட்பாளருங்கிறதான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் மக்களும் இந்த நம்ம நிறைய தூரம் யோசிக்க தேவையில்ல. 2022 நாங்க எங்களுக்கு ஏற்பட்ட பேரிடர் என்ன, அந்த பேரிடருக்கு காரணமானவர்கள் யார், அந்த காரணமானவர்களை பாதுகாத்தவர்கள் யார், அந்த ஊழல், கொள்ளை, லஞ்சம், வீண் விரயம், அரசியல்வாதிகளுக்கான அதீத சொகுசு, சட்டவாட்சி இல்லாத நிலைமை, இதையெல்லாம் உருவாக்குறதுக்கு கால்கூழாக்களாக இருந்தவர்கள் யார் என்கிறத மட்டும் புரிஞ்சு கொண்டாலே நாங்க இலக்குவாக இந்த தெரிவுக்கு வந்து விடலாம். சரியா சொன்னீங்க. சோ அந்த 22ல வந்த அந்த ஒரு அவலமான நிலைக்கு காரணமானவர்கள் யாருன்னு தேடி பார்த்தா தெரியும். அனுரகுமார திசாநாயக்க அந்த பக்கமே இல்ல. மத்தவங்க எல்லாம் அந்த பக்கம் இருந்தவங்கங்கிறது தெளிவா தெரியும். அவங்களுக்கு போய் மீண்டும் ஓட்டு போடுறோம்னா, நம்ப எதிர்காலத்த நாமளே குழி தோண்டி புதைக்கிறோம்னு சொல்றது
ரொம்ப தெளிவா தெரியுது. அவங்க அவங்க நம்ப வாழ்க்கைய விட்டாலும் நம்ப குழந்தைகளோட வாழ்க்கைய எண்ணியாவது, நம்ப எதிர்கால சந்ததிய எண்ணியாவது, ஒரு சுபீட்சமான எல்லா இனமும் சமத்துவத்தோட எல்லா இனமும் வடக்கு, கிழக்கு, தமிழர், சிங்களவர், முஸ்லீம் எல்லாரும் சமத்துவமா வாழ்றதுக்கு ஒரு நாட்ட உருவாக்கணுமா இருந்தா, இந்த முறை அனுரகுமார திசாநாயக்காவுக்கு வாக்களிக்கணும்னு நானும், என்னுடைய நண்பர், சகோதரன் நான் கண்டியில படிச்ச நேரம் ஒரு முஸ்லீம் குடும்பத்தோட தான் 3 வருஷம் நான் ஒரே வீட்ல இருந்திருக்கேன். அவங்க என்னைய ஒரு அவங்க புள்ள மாரி என்னைய பார்த்து நான் படிக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அது ஒரு இன ஒற்றுமைக்கான ஒரு அ எடுத்துக்காட்டு. அதே மாரி வடக்கு கிழக்கின்று நாசிக் உங்கள சந்தித்ததில நன்றி. ஸோ நம்ப நம்பிக்கை திசை காட்டிய அனுர்குமார் திசாநாயக்காவ எமது மக்கள் தேர்ந்தெடுப்பாங்கன்னு நம்புறோம். நன்றி நாசிக். நன்றி. நன்றி, நன்றி சார்.